ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் மாடலில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்ப்போம். வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் டிஃபென்ஸ் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் தட் வாஸ் ரீசென்ட்லி அப்ரூவ்டு பை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி? DTIS ஸ்கீம், டிஃபென்ஸ் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இந்த ஸ்கீமோட டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டேர்ம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் 5 years. இந்த ஸ்கீமோட DTISஓட அவுட்லே பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 400 கோடி. அதே நேரத்தில் DTIS கீழே 6 to 8 டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் ப்ரைவேட் கம் கவர்மெண்ட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி வந்துட்டு உண்டு பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டு பூஸ்ட் டொமஸ்டிக் டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங். டு பூஸ்ட் டொமஸ்டிக் டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங். அதில் இந்த 400 கோடியில் 75% வந்துட்டு ஃபண்டிங் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன் தி சைட் ஆஃப் கவர்மெண்ட். பாக்கி இருக்கிற 25% இஸ் ஆஃப் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். ஸோ டிஃபென்ஸ் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இதோட டேர்ம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 years. அதே நேரத்தில் DTIS பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் தான் நடக்குது. இதில் 75% ஆஃப் ஃபண்டிங் இஸ் ஆஃப் பை மீன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ரிமைனிங் 25% இஸ் பை ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். இந்த ஸ்கீம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு பூஸ்ட் டொமஸ்டிக் டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங். அடுத்த கேள்வி பார்ப்போம். What is the outlay of the agricultural infrastructure fund proposed in the economic stimulus package? Economic stimulus package. So economic stimulus package நமக்கு எப்போ கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆத்மா நிர்பார் அபியானில் கொடுத்த 20 lakh crore இருக்கிற எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜில் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு தான் கேட்குறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 lakh crore. இந்த 1 lakh crore என்னென்ன கட்டமைப்பு பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்காகவும் அடுத்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த 1 லட்சம் கோடியை இந்த 2 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக தான் செலவு பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கேள்வி, வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ஸ்கீம் ப்ரொபோஸ்டு ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் மெரைன் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷரிஸ் இன் த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்? What is the name of the scheme proposed for the development of marine inland fisheries? ஸோ இதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் பார்த்தோம். இப்போது மரைன் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அது எந்த ஸ்கீமுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதனா யோஜனா. ஆக மொத்தம் 20,000 கோடி இந்த ஸ்கீமுக்காக ஸ்பெண்டிங் பண்ணப்படுது. அதில் 11 crore எதுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்வாகல்ச்சர் டெவலப்மெண்ட். அக்வாகல்ச்சர் அதாவது மெரைன் இன்லேண்ட் ஃபிஷரிஸ் இந்த டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பாக்கி இருக்கிற 9,000 crore எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மரைன் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷரிஸ் பவுண்ட்ரிஸ். இதே நேரத்தில் இந்த ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டைரிஸ் அண்ட் ஃபிஷரிஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டைரி அண்ட் ஃபிஷரிஸ். அடுத்த கொஸ்டின் போவோம். ஆப்ரேஷன் கிரீன் that was in news recently is a scheme under which union ministry? ஆப்ரேஷன் கிரீன் வந்துட்டு 2018 கொண்டு வந்த ஸ்கீமுங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். 2018 எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா POT டெவலப்மெண்ட்.
பிஓடினா என்னதுன்னா பொட்டேட்டோ, ஆனியன், டொமேட்டோ, இந்த 3 வெஜிடபிளுக்கு உண்டான டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் க்ரீன் கொண்டு வந்தது. இப்போ ஏன் இது நியூஸில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2020 பிரதான் மந்திரி ஆத்மா நிர்பான் அபியானில் எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜில் ஆப்ரேஷன் க்ரீன்ஸில் வந்துட்டு நாட் ஓன்லி ஃபார் பொட்டேட்டோ, ஆனியன் அண்ட் டொமேட்டோ, ஃபார் ஆல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸையும் 6 month பேசிஸில் பைலட் பேசிஸாக பண்ணுறாங்க. பைலட் ப்ராஜெக்டாக இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன நடந்தது ஃபார்மர்ஸுக்கு நன்மைன்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கும். பெட்டர் ப்ரைஸ் அண்ட் பெட்டர் ப்ராசஸிங், இந்த ரெண்டுமே நடக்கிறதுனால ஆப்ரேஷன் க்ரீன் இஸ் சீன் இன் நியூஸ் ரீசென்ட்லி. ஸோ அடுத்த கேள்வி, வாட் இஸ் த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட்? வென் இஸ் த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் பை த யுனெஸ்கோ? ஸோ யுனெஸ்கோ மே 16 தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெங்கு டே. அதே நேரத்தில் யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். யுனெஸ்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃப்ரான்ஸ், பாரிஸ். அதே நேரத்தில் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. ரீசெண்டாக ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இண்டோ அமெரிக்கன் அம்பாசிடர் டிப்ளமெண்ட் மனிஷா சிங் தான் யூஎஸ் என்வாயாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதே நேரத்தில் ஓஇசிடிக்கு கீழே தான் பைசா, அதாவது ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட். இந்தியா இஸ் கோயிங் டு பி த பார்ட்டிசிபெண்ட் ஆஃப் இட் இன் 2021. அதே நேரத்தில் ஓஇசிடி செக்ரட்டரியேட்லேயே தான் எஃப்ஏடிஎஃபோட ஆஃபீஸும் இருக்குது. எஃப்ஏடிஎஃப்னா என்னதுன்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் இந்த வருஷம்தான் சவுதி அரேபியா ஹஸ் பீன் அ மெம்பர் ஆஃப் இட். சவுதி அரேபியா தான் ஃபஸ்ட் அரப் கண்ட்ரி டு பி a பார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். அடுத்த கேள்வி, the 36th amendment of Indian Constitution made which territory as full state of India? சரியான ஆன்சர் சிக்கிம். அதாவது 16th May of 1975 பாஸ் ஆச்சு இந்த பில்லு ஆக்டாக. ஸோ சிக்கிம் தான் 22nd ஸ்டேட் ஆஃப் இந்தியா. 22nd ஸ்டேட் ஆஃப் இந்தியா எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். இதே நேரத்தில் ரீசெண்டாக கொரோனா ஸ்டடி சீரியஸ் ஃபார் சைக்கோசோஷியோ இம்பேக்ட் ஆன் பேண்டமிக் அண்ட் லாக்டவுன் எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டு கோப் வித் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் அண்டர் நேஷ்னல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். ரீசெண்டாக கொரோனா ஸ்டடி சீரியஸ் யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. அதே நேரத்தில் கரியால்ஸ் crocodile அதையும் வந்துட்டு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியன் கரியால்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. இதே நேரத்தில் நேஷ்னல் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சில் NAREDCU நேஷ்னல் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட மினிஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். இதோடு நம்ம என் பண்ணிக்குவோம். நாளைக்கு செஷனில் அடுத்த கரண்ட் அஃபேரோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.